கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 3வது அதிகாரம் 26, 27, 28. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக. இதை ஏற்கனவே இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துகின்ற பலி. கிருபாதார பலினா அதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துகிற, அமைதிப்படுத்துகிற பலியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தினார். அந்த இரத்தமானது பாவத்துக்கு எதிரான தேவனுடைய கோபத்தை என்ன செஞ்சிட்டு? சாந்தப்படுத்தியது. அதனாலதான் அடுத்த வசனங்கள் சொல்லுது பாருங்க, 27, 28. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. இதை எழுதியிருக்கிறது யாருங்கிறது தான் ரொம்ப விசேஷம். நியாய பிரமாணத்தை கடைபிடித்த ஒருவர். உங்களையும் என்ன காட்டிலையும் அதுல பக்தி வைராகியமாக நிறைய பேரை துன்பப்படுத்தின, நிறைய பேருடைய கொலைகளுக்கு காரணமாயிருந்த, நியாய பிரமாணத்தின்படி அவர் செஞ்சது சரி. நியாய பிரமாணத்தின்படி பவுல் செஞ்சது என்ன கிடையாது? தவறு கிடையாது. அவர் சபையை துன்பப்படுத்தினாருன்னா தேவ தூஷணம் சொல்றாங்கன்னு அவர் என்ன செய்யறாரு? துன்பப்படுத்துறாரு. அவர் அங்க சொல்றாரு, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? எதை குறிச்சு நீங்க மேன்மை பாராட்டுறீங்க? எதை குறிச்சு நீங்க பெருமை கொள்றீங்க? அது நீக்கப்பட்டது. நம்முடைய பெருமை கொள்வதற்கு அங்கு ஒன்றும் இல்லை. நான் தேவனுடைய உறவிற்குள் சென்றிருக்கிறேன், அந்த உறவை சம்பாதிச்சிருக்கிறேன், நான் நீதிமானா எனக்கு நானே நான் மாத்திக்கிட்டேன், நான் நல்லவளாக நான் இருக்கிறேன், அதன் மூலம் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னு ஒருத்தர் கூட என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்ட முடியாது. எந்த பிரமாணத்தினே? கிரியா பிரமாணத்தினாலேயா? கிரியா பிரமாணங்கிறது செய்யற செயல்கள். நீங்க செய்யற செயல்கள்னாலயா இதை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அல்ல. எந்த பிரமாணத்தினால பெற்றுக்கொண்டோமா? விசுவாச பிரமாணத்தினாலே. இந்த மீட்பை எப்படி பெற்றுக்கொண்டோமா? விசுவாச பிரமாணத்தினாலே. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று என்ன செய்கிறோம்? தீர்க்கிறோம். நம்ம செய்யற செயல்கள்ல இல்ல, அவர் அங்க எனக்கு என்ன பணைய தொகையாக மாறினாரோ, அந்த இரத்தம் எனக்கு என்ன மீட்கும் பொருளாக மாறியதோ, எதிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்ததோ, எந்த தண்டனையிலிருந்து விடுதலையை கொடுத்ததோ, அங்க பாவத்துக்கு எதிராக அங்க நியாய தீர்ப்பு ஒன்று நடந்திருக்கு. அங்க பாவத்துக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவோட சரீரம் அந்த தண்டனை என்ன செஞ்சிருக்கு? 2 மடங்கு ஏற்றிருக்கிறது. இதை விசுவாசிக்கிற எனக்கு, அதை விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த மீட்பும் அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வாழ்வை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில தான் தேவனோடு நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். வசனங்கள் சொல்லுது, வாசிக்கலாம். கொலோசையர் 1:21. அதுக்கு முந்தின வசனத்துல இருந்தே வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இவ்வளவு நேரம் பார்த்தது தான் இந்த வசனம் சொல்லுது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் என்ன செய்யப்பட்டிருக்கு? உண்டாக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல தேவன் கிட்ட உங்களுக்கு தைரியம் இல்லாம இருந்ததுன்னா, என்னோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா, கிடைக்காதா, இல்லை இந்த விடுதலையை நான் பெறுவேனா, பெறமாட்டேனா, இல்லை நான் இந்த பாவ செயலில் நிற்கிறேனே, என் ரட்சிப்பை நான் இழந்துட்டனோ, நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேனே, எனக்கு தகுதி இல்லையோ, இந்த சமாதானம் இப்படி என்ன செய்யலையா? கிடைக்கல. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தேவனோடு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா?
சமாதானம். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் எப்படி மாத்திருக்கிறாரா? பரிசுத்தராக. மாத்தினது நாம செஞ்ச செயல்கள் இல்லை. எது மாத்திருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். நீங்க ஆவியில மறுபடியும் பிறந்துட்டீங்க அப்படின்னா புதிதாக பிறந்த குழந்தை போலதான். ஒரு புதுசா பிறந்த குழந்தைக்கு என்ன கிடையாது? கடந்த காலம் கிடையாது. குற்றமற்றவரா உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்யறாரா? பார்க்கிறார். அந்த எந்த இடத்துல நம்ம நின்னோமோ அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்ன செய்யப்பட்டாச்சு? அழிக்கப்பட்டாச்சு. குற்றமற்றவராக. அடுத்து என்ன சொல்லுது பாருங்க, கண்டிக்கப்படாதவர்களாக. அந்த ஆக்கின தீர்ப்பு யாருக்கு கிடையாது? விசுவாசிகளுக்கு கிடையாது. கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற இடத்துல நாம என்ன செய்ய மாட்டோம்? நிற்க மாட்டோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்ன செஞ்சாரா? ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம ஒரு காரியத்துக்காக தேவன் முன்னாடி நிற்போம். நரகத்துக்கு போவோமா பரலோகத்துக்கு போவோமாங்கிற அந்த இடத்துல இல்லை. பூமியில நாம என்ன செஞ்சிருக்கிறோமோ அந்த பலனை பெற்றுக்கொள்றதுக்காக அவர்கிட்ட என்ன செய்வோம்? நிற்போமே தவிர இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கு? விடுதலை கொடுத்திருக்கு. அப்படின்னா நான் பாவம் செய்யலாமா? அந்த கேள்வி எல்லாருக்கும் என்ன செய்யும்? வரும். இது நமக்கு மட்டும் இல்லை, பவுல் காலத்திலே என்ன செஞ்சது? வந்தது. பவுலும் இந்த கேள்விகளை என்ன செஞ்சாரு? எதிர்கொண்டார். அடுத்து அவர் சொல்றார் பாருங்க, ரோமர் 3வது அதிகாரம் 31வது வசனம். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. நான் செஞ்ச செயல்கள்னால எனக்கு அந்த உறவும் அந்த வாழ்வும் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணம் தேவையில்லை. அது அவமாக்குகிறோமா? அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா? இன்னும் வசனங்கள் நிறைய இருக்கு. நான் பாவம் செய்யலாமா அப்படின்னே அதுல வசனம் இருக்கும். பாவம் செய்யலாமா அப்படின்னு கேள்வி வந்தா இந்த கிருபையை போதிச்ச பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூடாது. என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. நான் பரலோக வாழ்வை சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, அது எனக்கு கிறிஸ்துவின் மூலம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா அந்த பாவம் செய்கிற இயல்பே நம்ம கிட்ட கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அவர் நம்மை குற்றமற்றவராக கண்டிக்கப்படாதவராக பரிசுத்தராக அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பாவம் செய்யும் போது அந்த இடத்துல சாத்தானுக்கு என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்குறோம். சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது அந்த தேவ வாழ்வு அங்க தடுக்கப்படும். பாவ செயல்களுக்குன்னு ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவுகளில் தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போம்? நிற்போம். விசுவாசிகளோட நிலைமை இதுதான். ஏன்னா நாம யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யறது இல்லை? தெரிகிறது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆவிக்குரிய வழியில நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு அப்படிங்கிறது நான் நரகத்துக்கு போறேனா பரலோகத்துக்கு போக போறேனா, இந்த நியாய தீர்ப்புல விசுவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்க? நிற்க மாட்டாங்க. இதுதான் சத்தியம். நாம அவர் முன்னாடி நிற்கிறது இந்த உலகத்துல என்ன செயல்கள் அவருக்கு செஞ்சோமோ அதுக்கான பலன்களை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம என்ன செய்வோம்? நிற்போம். நம்மை குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக பரிசுத்தராக நம்முடைய ஆவியில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
உங்களை அவர் குற்றமற்றவராக அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தராக உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, உங்களை நீதிமானா பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களோட மனம் எந்த அளவுக்கு தைரியப்படும் இல்லையா? தைரியப்படுமா இல்லையா? ஒரு நிச்சயத்தை உங்களால் பெற முடியுமா இல்லையா? அந்த சமாதானத்தை நீங்கள் பெற முடியுமா இல்லையா? இதை அவர் நீங்கள் பெற்றுக்கொள்றத விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரின் குரல் இதற்கு நேராக இருக்கும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற விதமாக. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதே உங்கள் சிந்தனையில் என்ன கிடைக்கும்? விடுதலை இருக்கும். இதை சொல்றதுனால பாவம் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இதை ஒழுங்கா கேட்டு இந்த கிருபையை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டவங்க பாவத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அந்த உணர்வே அவங்களுக்கு என்ன செய்யாது, வராது. கிருபை, எனக்கு அவர் எதையும் பார்க்கல, எனக்கு அவர் செயல்கள் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னா அவங்க கிருபை என்ன செஞ்சுக்கல, புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். அவங்க புரிந்து கொள்ளாததுக்கு காரணத்தினால கிருபை தப்புன்னு அர்த்தம் கிடையாது. கிருபை கிருபைதான், அதுக்கு நிகர் ஒன்றும் கிடையாது. அது இல்லாம மீட்பு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.